ஹாய், திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். இன்றைக்கும் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு கேஸ் பற்றி. பாடசாலையில் ஒரு மாணவன், கிரேட் 9ல் படிக்கிற ஒரு மாணவன் கிளாஸில் தூங்கி கொண்டே இருக்கிறாரு. அவர் எந்த பாடத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எந்த வேலை கொடுத்தாலும் வீட்டில் செஞ்சுட்டு வரதும் இல்லை. ஸோ இப்படி ஒரு நிலை தான் காணப்படுது. கிளாஸில் எப்போ போய்த்து பார்த்தாலும் பெஞ்சில் தலையை வச்சு அவர் தூங்கி கொண்டிருக்கிற நிலை தான் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி மாணவர்களை நாங்கள் எப்படி அவங்களோட பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணோம் அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இதற்கு காரணமாக இருக்குதுன்ற பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் அந்த பிள்ளையை எடுத்து விசாரிக்கிற நேரம் அந்த பிள்ளை கன்வே பண்ண விஷயம்தான், எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கி, நான் அதற்கான எல்லா முயற்சியும் செய்கிறேன், ஆனால் மார்க்ஸ் வருதில்லை, என்னால் படிக்க இயலாமல் இருக்கி. அப்போ அதே மாதிரி அவங்களோட வீட்டு சிச்சுவேஷன்ஸை நாங்கள் பார்க்குற நேரம் அந்த தாயும் தந்தையும் முழுக்க மார்க்ஸை அடிப்படையாக கொண்டு தான் அந்த பிள்ளையோட டேலண்ட்டை ஜட்ஜ் பண்ணுற பேரண்ட்ஸாக காணப்படுறாங்க. ஸோ வீட்டில் எந்த நேரமும் இந்த பிள்ளை இப்படி மார்க்ஸ் எடுத்திக்கி, ஏன் உனக்கு எடுக்கலா, கிளாஸில் நீ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற இல்லையா, நீ என்ன படிக்கல, அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு லேபிள் சொல்லுவோம், அப்படியான ஒரு மாணவனா, அப்படி தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களை கொண்டு அந்த மாணவனை இன்னும் தாழ்வாக கதைக்கிற பேரண்ட்ஸாக அவங்க காணப்படுறாங்க. ஸோ பிள்ளை முடிவெடுத்துட்டு நான் என்ன செஞ்சாலும் இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல, பேரண்ட்ஸ்ட ஆசைக்கு அவங்களோட கரைச்சலுக்கு பாடசாலைக்கு வாரான் வந்து தண்டை பாட்டில் டேபிளில் தூங்குறத அவர் செய்கிறாரு. ஸோ அந்த பிள்ளை முடிவெடுக்குது அதுதான். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் சொல்கிறேன், நான் வாரேன், எனக்கு படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்டா அதை ஒரு பிரச்சனையாக என்னை பற்றி எந்த கணக்கும் இல்லாமல் அடுத்த பிள்ளைகளை ஒப்பிட்டு என்னைய கதைக்கிறாங்க. ஸோ எனக்கு படிக்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, வேணுமெண்டா அந்த பிள்ளை சொன்ன விஷயம்தான், வேணுமெண்டா அந்த எக்ஸ்ன்ற ஒரு மாணவனை கம்பேர் பண்ணித்தான் இந்த பிள்ளைய மட்டம் தட்டுற பேரண்ட்ஸ். ஸோ அந்த பிள்ளை கேட்டுச்சு, எங்களோட அம்மா அப்பாவுக்கு நான் பிள்ளையா இல்லாட்டி அந்த எக்ஸ் என்ற பிள்ளை தான் பிள்ளையா, ஏண்டா அவங்க என்னைய எப்பயுமே தாழ்வாகத்தான் கதைக்கிறாங்க, அந்த எக்ஸ் என்ற மாணவனை எப்பயுமே புகழ்ந்து தான் கதைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னிச்சு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சீரியஸாக அந்த பிள்ளை அதை எடுத்திருக்கின்றதை நாங்கள் யோசிக்கணும். கிரேட் 9ன்றது டீனேஜுக்குள்ளே வார வயசு. ஸோ அவங்க சின்ன விஷயத்த கூட சீரியஸாக யோசிக்கிற நிலைப்பாடு காணப்படுது. நான் ஏற்கனவே என் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அவங்களோட நாங்கள் டீல் பண்ணுற நேரம் எங்களோட வார்த்தை பிரயோகங்கள் மிச்சம் கவனமாக நாங்கள் டீல் பண்ணணும். ஸோ இந்த பேரண்ட்ஸ்ட இஷ்யூவால் தான் உண்மையாகவே அந்த பிள்ளை அந்த முடிவை கிளாஸில் எடுத்திருக்கு. ஸோ நாங்கள் இதில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு கதைக்கிற நேரம் பேரண்ட்ஸ் சொன்னது வந்து அவன்ட நல்லத்துக்கு தானே நாங்கள் இதெல்லாம் சொன்னோம், அவன் முன்னுக்கு வரணும், அவன் நல்லா படித்து நல்ல ஒரு இடத்துக்கு போகணுன்றதுக்காகத்தானே நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் சொன்னாங்க. பேரண்ட்ஸ்ட சைடில் அவங்க சரி, பட் இங்கே நடந்தது வேறொரு விஷயம். ஸோ இங்கே நாங்கள் என்ன செய்யணுமெண்டா சரியான முறையில் ஒரு விஷயத்த கன்வே பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி வந்து சரியான முறையில் இந்த டீனேஜர்ஸை டீல் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கு அவங்கள சரியான முறையில் கைட் பண்ணக்கூடிய ஒரு நிலை காணப்படுதுன்றதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு பிறகு அந்த மாணவன்ட பேரண்ட்ஸை நாங்கள் கிளாஸ்க்கு எடுத்து கதைச்சி செஷன் செஞ்சு அதை ஓகே ஆக்கினேன். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வர விஷயம் வந்து, மாணவர்கள் படிக்காம இருக்கிறதுக்கு அல்லது ஒரு பாடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த மாணவன் மட்டுமே காரணம் இல்லை. ஸோ கொஞ்சம் பாருங்க, எங்களால பேரண்ட்ஸால ஏதாவது மிஸ்டேக் நடக்குதா, அப்படி இல்லாட்டி டீச்சர்ஸால ஏதாவது இஷ்யூஸ் ஆகுதா அப்படின்றத நாங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு பிறகு அதுக்கு என்ன செய்யலாம்ன்றத பாருங்க. உடனடியாக பிள்ளைகளை மட்டும் பிளேம் பண்ணி உங்களோட முடிவுகளை அவங்களுக்கு திணிக்காதீங்க. அப்படி திணிச்சிங்கன்னு சொன்னா அதை பாரதூரமான முடிவுகளை அவங்க அதற்கு பதிலீடாக எடுப்பாங்க. ஸோ எங்களோட டீலிங்ஸ் வந்து சரியான முறையில் நாங்கள் அதை செய்யணும். அந்த விஷயத்துல கவனமா இருங்க. இந்த விஷயம் பிரயோசனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.